இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பலி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி வாராயிரம் திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரம் திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், மேரி தங்கம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சந்தீப் ராஜன் ஜார்ஜ் மனமாற்றம் பெற வேண்டியும் நன்கு படிக்க வேண்டியும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜோசப் ஜெயராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஸ்டீஃபன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜேக்கப் ஜாக்குலின் பிரின்சி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியறிதலாகவும், ஜூட் செபாஸ்டின் தாமஸ் ஆரோக்கிய அமலஹேமி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மார்டின் ஜெரேமியாஸ் மெர்ஷன் இறை ஆசிர் வேண்டியும், சிஸ்டர் பிரசன்னா தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், அல்ஃபோன்சா அமலன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரெஜினா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜஸ்டின் ஹெலன் செல்வி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், குழந்தைகளின் நல்ல எதிர்காலம் வேண்டியும், ஜெரோம் குழந்தை பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தாய் செய் நலனுக்காகவும், திலகவதி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், டேவிட் ஜாய்ஸ் லிண்டா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கண்ணையான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. அன்புடன் எம்மை ஆதரிக்கும் இறைவா, இவ்வுலகின் வரலாற்று நிகழ்ச்சிகளை உம்முடைய திருவுளத்திற்கேற்ப ஒழுங்குபடுத்தி அவை நீதியிலும் அமைதியிலும் நடந்தேற செய்தருளும். இன்று வழிபாட்டிற்காக குழுமியிருக்கும் இந்த திருச்சபைக்கு அமைதியையும் அர்ப்பணத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும்.
உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டு பேறு வகை கொள்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுத செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்கிறீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்படவே துயர்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு கொள்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சியுடையது பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்மை மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றின் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்ந்தனர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமறி இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித
புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகின்றீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நான் வந்து செல்வது ஒரு முறை மட்டுமே. ஏதேனும் ஒரு நல்லதையாவது இந்த உலகிலே நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் மீண்டும் இந்த உலகிற்கு நான் வரப்போவதில்லை. கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்கள் இந்த வார்த்தைகளை தனது நாள் குறிப்பேட்டிலே எழுதி வைத்திருக்கின்றார். முல்லை பெரியாறு அணையை சிறப்பான விதத்திலே கட்டி முடித்த பெருமைக்குரியவர் கர்னல் ஜான் பென்னிக்விக். இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டத் துவங்கிய நாளிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகள், இடையூறுகள், தடைகள் இவற்றையெல்லாம் பார்த்து இங்கிலாந்து அரசாங்கமே இந்த அணையை கட்டுவதை நிறுத்திவிடலாம் என்று கைவிட்டு விட்டது. அப்பொழுது அங்கு கர்னலாக இருந்த ஜான் பென்னிக்விக் அவர்கள் லண்டனுக்கு சென்று தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று அந்த பணத்தை எடுத்து வந்து இந்த முல்லை பெரியாறு அணையை முழுவதுமாக அவர் கட்டி முடித்தார். அன்று அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் ஏழை எளிய மக்களின் வயிற்று பசியை போக்கியது. அந்த பகுதியில் இருந்த மக்களின் தாகத்தை இன்றளவும் தீர்த்து வருகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக சிறப்பான விதத்திலே அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். செல்வந்தன் இயேசுவிடம் வந்து அறிவுரை கேட்ட பொழுது தனி மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை கட்டளைகளை அவனுக்கு எடுத்து கூறுகின்றார். இவற்றையெல்லாம் நான் சிறு வயது முதலே கடைபிடித்து வருகிறேன் என்று கூறுகின்றான். அதிலே எந்தவிதமான ஒரு குறையும் அவன் வைக்கவில்லை. ஆனால் உனது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்று சொன்ன பொழுது அவன் முகவாட்டத்தோடு திரும்பி செல்லுகின்றான். அப்படியென்றால் சிறு வயது முதலே ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையற்றவனாக, அடுத்தவருடைய தேவையை பற்றி உணராதவனாக அவன் கல் நெஞ்சக்காரனாகவே இருந்து வருகின்றான். தனி மனித வாழ்விலே சிறப்பான விதத்திலே கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது மட்டும் இறைவனுக்கு ஏற்புடையதல்ல.
இறைவன் கொடுத்திருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் தேவையில் இருப்பவர்களோடும் ஏழை எளிய மக்களோடும் பகிர்ந்து வாழ்வதே இறைவனுக்கு உகந்தது என்பது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரால் அழகாக உணர்த்தப்படுகின்றது. இப்படி பகிர மனமில்லாத தனக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வர்கள் இறையரசிலே நுழைவது மிக மிக கடினம் என்பதையும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக தருகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் ஏராளமான கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமது வாழ்வை, வாழ்நாளை, நேரத்தை, இந்த உலகின் செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்ற இறைவனுக்கு இந்த கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து இறைவனுக்கு மகிமையை சேர்ப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவார் இம்மாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை எல்லாம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உள்ளன்புடன் நாங்கள் செய்யும் ஊழியத்தின் அடையாளமாக இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூவரின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, தேவரே, வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆக விரைவா நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல உலகத்தில்
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தவறியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் எனதான் குணமடை. கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வழைப்பதாக. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து மது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நல்லம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக மக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும்.
ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா, உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக இந்த திருவிருந்தை அறிந்து மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும் இந்த திருவிருந்தின் ஆற்றல் நற்கனிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவான் மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவான் மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணையுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திருசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான புனித சமணசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வோமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வோமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே மரியே வாழ்க. வாழ்க.